அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். டேரட் கார்ட் ரீடர், ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சேரிட்டி, தானம். தானம்னு சொன்ன உடனே பல பேருக்கு வர ஞாபகம் என்னென்னா, லைஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அதுக்காக ரெமெடி சொல்லும் பொழுது இத்தனை நாள் இத்தனை பொருளை இத்தனை பேருக்கு தானமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லைஃப்பில் எதனா பிரச்சனை வந்தால் தான் தானம் கொடுக்கறதுலாம் எந்த ஒரு ரூலும் கிடையாது. தானம்ன்றது கண்டினியூவாக கொடுக்கறது. நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் பெருகும். பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமும் நீங்கள் உங்கள் நாலேஜ் ஷேரிங்காக கூட இருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் பெருகும். இன்கேஸ் நீங்கள் ஒரு சேலரியாக ஒரு அமௌண்ட் வருது, பிஸ்னஸ் ப்ராஃபிட்டாக ஒரு அமௌண்ட் வருது, இல்லைனா ஏதோ ஒரு கிஃப்ட் அமௌண்ட் வருது அப்படின்னும் பொழுது அதுலேருந்து 1%, 2%, 3% இந்த மாதிரி நீங்கள் தானமாக கொடுக்க என்ன பண்ணுன்னா அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டனாக வரும். திரும்ப உங்களுக்கு அது ரிட்டனாக அந்த அமௌண்ட் எப்படியும் உங்ககிட்ட சேர்ந்துடும். ஸோ இந்த ரிச்சுவலையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் சேலரி வாங்குறீங்க அப்படின்னும் பொழுது வீட்டுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொருள்லாம் வாங்குவீங்கன்ற ஒரு லிஸ்ட் வச்சிட்ருப்பீங்க. அதை கூட 1% தானமாக தரேன், இப்போது இன்னைக்கு நான் தரேன், இந்த மாதத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் கொடுக்க உங்கள் வருமானம் பெருகும். ஏன் தானம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னும் பொழுது இதற்கான ஒரு ஸ்டோரியுமே இருக்குது, கதையுமே இருக்குது. அது என்னென்னா, ரொம்ப நாட்கள் முன்னாடி படித்த ஒரு கதை தான். நம்மளுக்கு முன்னாடி யாருன்னா கையேந்தி நம்மக்கிட்ட காசு கேட்குறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க உடலில் இருக்க அந்த உயிர் போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்குமா. அந்த உயிருக்கு அவ்வளோ ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குதான், டிக்னிட்டி இருக்குதான். அது யார் முன்னாடியும் போய் கையேந்தி நிற்காதான். ஸோ அது போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்குமா. நம்ம உடலில் ஆன்மா போயிடுச்சுன்னா வெறும் பாடி தானே இருக்க போகுது, வெறும் உடல் தான் அது. அதில் எந்த ஒரு உணர்வும் கிடையாது. உணர்வே இல்லாமல் தான் ஒருத்தவங்க நம்ம முன்னாடி கேட்குறாங்க, காசு கேட்குறாங்க. ஸோ இந்த சேரிட்டின்றதை மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம செல்ஃபாகவும் அந்த மனநிலை நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபிகேஷனாக வந்துடும். அவங்களோட சோலுமே நம்மளை வாழ்த்தும். ஸோ இந்த பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் கொடுக்க உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி இதெல்லாமே வளரவும் செய்யும். அதே மாதிரி உங்களுடைய செல்ஃபான ஏர்னிங்குமே வளர ஆரம்பிக்கும். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.